பிரிண்டட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். அதிமுகல ஒரு கேரக்டர் இருக்குது. இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா, எப்ப பார்த்தாலும் எதனா ஒண்ணு உளறிட்டே இருக்கும். அது உளறுதுன்னா கூட, வேற மாதிரி உளறுனா கூட பரவால்ல. இல்ல வேற கட்சி தலைவர உளறுனா கூட பரவால்ல. தன்னுடைய சொந்த கட்சி தலைவரையே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மாத்தி பேசிருவாங்க. இதுதான் அதிமுகல இந்த கேரக்டர் பண்ற ஒரே வேலையா இருக்கும். யார் அந்த கேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திண்டுக்கல் சீனிவாசன் அதிமுகவுடைய பொருளாளர். இவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியை வசை சொற்களால பாடினாரு. அதுக்கப்புறம் இல்ல எடப்பாடி பழனிசாமி இல்ல, ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பேசியிருந்தாரு. இப்ப திரும்பவும் எடப்பாடி பழனிசாமி மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. பொதுவா இது இவர் உளறாரா இல்ல மைண்ட் வாய்ஸ் நினைச்சு வெளிப்படையா பேசுறாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா இவர் வந்து வெளியில யார பத்தி என்ன பேசுறாரோ அதான் மைக்கிலே வந்து என்ன பண்றாரு, சக ஃப்ரெண்டுகளை பேசுற மாதிரி, கட்சியினர்கிட்ட பேசுற மாதிரி என்ன பண்றாரு, பொது மேடையில பொது வெளியில இந்த மாதிரி பேசி விட்டுறாரு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் வளர்ற மாதிரிலாம் இருக்காது. உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் சொல்ற விஷயம் உண்மையாதான் இருக்கும். பின்னாடி என்ன பேசுகிறாரோ அதைதான் வந்து பொது வெளியில பேசுறாரோ அப்படின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இதுக்கு முன்னாடியே இது மாதிரி தான் என்ன பண்ணியிருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து வசை சொற்களாக பாடினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஐயோ நான் மாத்தி சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார். அதுக்கப்புறம் இப்ப திரும்பவும் வந்து என்ன பண்ணிருக்காரு சொல்லியிருக்காரு, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல 7.5% உள் ஒதுக்கீடு கொடுத்தாங்களே, இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருதான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டிக்கின்னு பாக்குறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர்தான் என்னவோ கொண்டு வந்த மாதிரியும் எல்லாத்தையும் இவர்தான் செஞ்ச மாதிரி எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெள்ள தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஒலரி சொல்லிட்டாரு அப்படின்னு அவருடைய கருத்து. ஆனா உண்மையில வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பிரஷர் கொடுத்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போதைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 7.5% உள்ஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு, அதாவது அப்போ ஆளுகை செய்திருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு தொடர்ந்து என்ன பண்ணாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்டு அவங்களுக்கு வந்து பிரஷர் கொடுத்துட்டே இருந்தாங்க. இந்த பிரஷர்லாம் தாங்க முடியாம ஐயா என்ன பண்ணாருன்னா, அப்ப நீட்டு தேர்வுலாம் உள்ள கொண்டு வந்தாரு. ஐயா தான் உள்ள கொண்டு வந்தது. அப்போ பாஜக ஆட்சியோட தயவோட இவர் தான் இங்க ஆட்சி நடத்திருந்தாரு. நீட்டு தேர்வு உள்ள கொண்டு வந்தாரு, சிஏ சட்டத்தை கொண்டு வந்தாரு. அது மாத்திரம் இல்லாம நிறைய விவகாரத்தை என்ன பண்ணாரு, இவர் தான் கொண்டு வந்தாரு. அந்த விவகாரத்துல சரி நீட்டை கொண்டு வந்துட்டோம், எதிர்கட்சி தலைவர்களும் வந்து என்ன பண்றாங்க, ரொம்ப பிரஷர் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக 7.5% உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்தாங்க. ஆனா தீர்மானத்தை கொண்டு வந்துட்டு அப்போதைய ஆளுநரா இருந்த புரோஹித் பன்வாரிலால் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா இதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாருன்னா கொடுக்கவே இல்லை. அப்பவும் ஆளுநரை எதிர்த்து இவங்க வந்து என்ன பண்ணல, கேள்வி கேட்கவே இல்லை, சைலண்டா தான். சட்டமன்றத்துல தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோம், ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுக்கல அப்படின்னா நாங்க என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியா வந்து உக்காந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா இங்க இப்போ வந்து ஆட்சி செய்கிற திராவிட மாடல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா 10 மசோதாவை நிறைவேற்றினார். 10 மசோதாவை நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பினாரு. ஆளுநர் ஒப்புதல் தரல அப்படின்னு சொன்னோடனே உச்ச நீதிமன்றத்தை நாடுனாங்க. சட்டப்படி போராட்டம் நடத்தி அதுல வந்து என்ன பண்ணாங்க, வெற்றி கண்டு அந்த 10 மசோதாவுக்கும் உச்ச நீதிமன்ற தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி ஒப்புதல் கொடுத்தது. ஆனா அந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி செஞ்சாரா? இல்லவே இல்லை. நாங்க சட்டமன்றத்துல அந்த 7.5% உள்ஒதுக்கீடை வந்து நாங்க என்ன பண்ணோம், நிறைவேற்றிட்டோம். ஆளுநர் தரலன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோகதியா என்ன பண்ணாரு, விட்டுட்டாரு. ஆனா அப்பவும் எதிர்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாருன்னா, ஆளுநர் ஆர் என் ரவிக்கு எந்த அளவுக்கு வந்து நிர்பந்தத்தை கொடுக்கணும், பிரஷரை கொடுக்கணுமோ கொடுத்து அதை 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு அந்த தீர்மானத்துக்கு ஒப்புதல் வாங்கி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி எல்லாம் கிடையாது, அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். இப்பவும் என்ன பண்றாரு, தமிழ்நாடு மாணவர்களுக்கு எதனா ஒண்ணுனா, தமிழ்நாடுகளுக்கு எதனா ஒண்ணுனா அப்படின்னா தொடர்ந்து என்ன பண்றாரு, அவர் தான் போராடிட்டு இருக்காரு. இந்த விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார், நான் தான் ஏற்றிருந்தாகவும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை வந்து என்ன பண்றாரு, வெளிப்படையா சொல்லிட்டு நான் உளறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, திண்டுக்கல் சீனிவாசன் எஸ்கேப் ஆயிட்டாரு அப்படிதான் சொல்லணும். தொடர்ந்து இவருடைய பேச்சுக்களை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியே வசைப்படுறதா இருக்கணும். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அவர் வளரலாம் இல்ல,
உண்மையதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா அவர் பின்னாடி என்ன பேசுறாரோ அதை வந்து இப்போ காருக்குள்ள போகும்போது கூட சில அதிருப்தி எல்லாம் இருக்கதாங்க செய்யும், இல்லாமலாம் இருக்காது. என்னதான் இருந்தாலும் கட்சி தலைவரா இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தாலும் சில அதிருப்திகள் இருக்கதான் செய்யும். அப்ப டிஸ்கஷன்லாம் மேற்கொள்வாங்கல்ல, அப்படி மேற்கொள்ளும் போது வெளிவந்த வார்த்தைகள் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில கருத்துக்கள் நிறைய பரவிட்டு இருக்கு. அவரு பொலர்லாம் இல்ல, உண்மையதான் சொல்லியிருக்கிறாரு, 100க்கு 100 உண்மையதான் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த சம்பவம் இது மட்டும் நடந்திருக்கா? இல்லவே இல்ல. இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வளர்மதி அக்கா இருக்கிறாங்களா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தெய்வ செயல் அப்படின்ற ஒரு நபர் வந்து இந்த பாலியல் வழக்குல வந்து என்ன பண்ணாரு, தப்பு செஞ்சுட்டாரு. அவருக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாம் கொடுத்தாச்சு, கட்சியை விட்டு நீக்கியாயிருச்சு. ஆனா அக்கா வந்து அங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்திருக்காங்க அதிமுக சார்பா. அங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மைக்குன்னு நினைச்சிட்டு பியூசி பைப்புல வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு தான் வருது. இவங்க எல்லாம் எப்படி அமைச்சரா இருந்தாங்க, கட்சியில முன்னோடிகளா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குதுல. எதுக்கியா நீங்க பைப்பை வச்சு நீங்க ஊதுறீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அவங்க இந்த விஷயம் வந்து பயங்கரமா ட்ரோல் ஆயிடுச்சு. பைப்புன்னு நினைச்சு அந்த அளவுக்கு வந்து என்ன பண்றாங்க, அதுலயே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. சோ இந்த விவகாரம் வந்து ரொம்ப வைரலா இருந்திருக்கு. அவங்க காமெடிக்கு பண்ணாங்களா, இல்ல உண்மைக்கே பண்ணாங்களா, இல்ல வேற ஒரு விஷயத்துக்கு எதனா பண்ணாங்களா அப்படின்றது அக்கா வாய் திறந்து சொன்னாதான் நம்மளுக்கு விளங்கும். என்னன்னா எப்படி வேணாலும், ஏன்னா இந்த அளவுக்குலாம் அந்த அக்காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் இல்லாமலாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நம்புறோம். ஏன்னா ஒரு மினிஸ்டரா இருந்தவங்க கட்சியில முன்னோடியா இருக்காங்க, அவங்களுக்கும் சில விஷயங்கள்லாம் தெரியும். எதுக்காக பைப்பு வச்சு நீங்க வந்து கூவுனீங்க அப்படின்றத வந்து தெள்ள தெளிவா நீங்க வந்து வெளியே வந்து சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா அதிமுகல இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு கூட விஷயம் தெரியாதா அப்படின்ற ஒரு விஷயம் தான் நேற்று தினத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வைரலாவே பரவி இருந்தது. ஏன்னா ஒரு பக்கம் திண்டுக்கல் சீனிவாசன், ஒரு பக்கம் வந்து வளர்மதி அக்கா, இவங்க 2 பேரும் செய்த சேட்டைகள் அதிமுகவே கொஞ்சம் கதிகலங்கி இருக்கு. ஏன்னா நிறைய பேர் அது மாதிரி எல்லாம் பண்ணிருக்காங்க. இப்ப செல்லூர் ராஜெல்லாம் பாத்தீங்கன்னா தர்மாகோலை வச்சு என்ன பண்ணாரு, ஆத்தியை மூட பார்த்தாரு. சோ அந்த விவகாரம் எல்லாம் வந்து இது புதுசாலாம் வந்து நடக்கும் நம்ம அதிமுகல. சோ இப்பேற்பட்ட ஒரு அமைச்சர்களை நீங்க அதிமுகல தேடி கண்டுபிடிச்சாலும் கிடைக்க மாட்டாங்க. இந்த அதிமுகல இல்ல, நீங்க வெளியே தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க. எல்லா அறிவாளிகளும் அதிமுகக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு இவங்க எல்லாம் வந்து ஒரு சிறந்த உதாரணமா தான் இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அதிமுக வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு போயிட்டாங்களா, ஒருவேளை மன உளைச்சலுக்கு போயிட்டாங்களோ, பாஜக அதிமுக கூட்டணி வச்சதுனால மன உளைச்சலுக்கு போயிட்டாங்களோ, அதோட வெளிப்பாடுதான் இவங்களுடைய இதெல்லாம் வெளிவருதோ. திண்டுக்கல் சீனிவாசன் இப்படி வளருது, வளர்மதி அக்கா பைப்பை வச்சு பேசுறது, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காமெடியாவே தான் இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் எதுக்கு பண்றாங்க, ஏன் பண்றாங்க, தெரிஞ்சு பண்றாங்களா, தெரியாம பண்றாங்களா அப்படின்றதுதான் ரொம்பவே குழம்பி இருக்கு. நெட்டிசன்கள்லாம் இவங்க எல்லாம் வச்சு நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க, அதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. சோ திண்டுக்கல் சீனிவாசன் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை பொதுவெளியில 7.5% நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பொய் பிரச்சாரங்களை மேற்கொள்கிறார் அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதே போல இந்த தெய்வ செயலை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்துல வளர்மதி அக்கா வந்து பைப்பை வச்சு பேசின விவகாரமா இருக்கட்டும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.